ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல துவான்ஷுவ கிட்னாப் பண்ணிட்டு போனா அந்த லின்னா நினைச்சவன் அதோட முடிஞ்சது. இந்த எபிசோட்ல லின் அவன் அங்க இருந்து கூட்டு போயிட்டு அவங்களோட கேம்புக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு சிமி வந்துடுறா. இப்ப சொல்லு, நம்ம 2 பேரும் டீல் போட்டுக்கலாமா? உன் உயிரை நான் காப்பாத்துறேன், உன் சென்ஸ எனக்கு கூட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஒன்னே எதுக்கு துவான்ஷு? என்ன சிமி இவ்வளவு அவசரப்பட்டா எப்படி? நான் இங்க வந்து மாட்டிருக்கதே என்னோட பிளான் தான். இப்ப அவன் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? கொஞ்சம் கொடுமைப்படுத்துவானா? கொடுமைப்படுத்தி பாக்கட்டும். இன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பரான பிலிம் வச்சிருக்கேன், அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இரு. எனக்கு உன் ஹெல்ப் இப்ப தேவையில்லை, இது எல்லாமே என் பிளான் படிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்றான். மாட்டிக்கிட்டும் திமிரா பேசுறானேன்னு சிமி பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் துவான்ஷுவோட டீம்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் துவான்ஷுவை கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க போய் தேடுறதுன்னு யோசிக்கிறாங்க. துவான்ஷுவோட அசிஸ்டன்ட் வரான். இது எல்லாமே நம்ம லீடரோட பிளான் பண்ணிதான் நடக்குது, சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த லின்னா ஒருத்தன் நடிச்சிட்டு இருந்தான்ல, அவன் லின்னு மாஸ்க கழட்டி போட்டுட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி துவான்ஷுவை கொடுமைப்படுத்துறதுக்கு போறான். துவான்ஷு சிரிச்சுட்டே, என்ன சீனியர், நீங்க 15 தானே, என்ன போட்டியா இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் 15ன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கேட்டுட்டு இருக்கான். நீங்க 15ன்னு எனக்கு தெரியாதா? சில விஷயங்கள் எல்லாம் நீங்களாவே கண்டுபிடிச்சிருக்கணும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல, நீங்க 15ன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க ஒரு ஆளா கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல. இப்ப லின்னா நடிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க எப்படி இருக்கவங்க, உங்க கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது புரிஞ்சிருந்திருக்கீங்களா? என்னைக்காவது நீங்களா வாழ்ந்திருக்கீங்களா? என்னைக்காவது உங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நக்கலா கேள்வி கேக்குறான். இந்த மாதிரி லேசான கொடுமைப்படுத்தினா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்க, நீ யாருன்னு கேட்டு துவான்ஷுவை கொடுமைப்படுத்திட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவன் உயிரோட இருக்க வரைய அவனோட உண்மையான பேரை யூஸே பண்ண முடியாது. கடைசி வரை இவன் 15ங்கிற ஒரு போலி பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். இவன் எதுக்காக உயிரோட இருக்கானோ தெரியலன்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்ல, சிமி அங்க வந்துடுறா. இப்போ உனங்க கூட்டு வந்து அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க, அப்பயும் ரொம்ப திமிரா இருக்க. இப்ப சொல்லு, இப்ப நான் உனங்க எது காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்கேன், என்ன சொல்ற? இந்த சங்கிலிய இப்பவே உடைச்சு எரியவா அப்படின்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. அடுத்த செகண்டே கையில வச்சிட்டு இருக்க சீக்ரெட் கீய வச்சு துவான்ஷு அந்த சங்கிலிய கழட்டி போட்டுடுறான். நான் தான் சொன்னேன்ல, என்னோட விருப்பம் இல்லாம எந்த சங்கிலியும் என்ன கட்டி போட முடியாது. உனக்கு ஒரு சூப்பர் ஷோ வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னல, அந்த ஷோவை பாக்கிறதுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிமியை கேட்க, வெயிட் பண்ணிருக்கேன்னு துவான்ஷு கிட்ட அவ சொல்றா. 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. இந்த அவோர்ச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான்ல, அதான் எதிரிங்க குரூப் தலைவன், அவங்களோட கேம்ப்ல தான் இப்ப துவான்ஷுவை கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கேம்ப்ல சண்டை போடுறதுக்கு எதிரிங்களே கிடையாது, நம்ம எல்லாம் ஃபன் பண்ண வேண்டிய காலம்னு அவோச்சி முன்னாடி அத்தனை பேரும் பயங்கரமா ஹாப்பியா ஃபன் பண்ணிருக்காங்க. சரி, நாளைக்கு காலம் நம்ம கிளம்புறோம். துவான்ஷுவோட டீமை ஒட்டு மொத்தமா தோக்கடிச்சிட்டு அப்புறம் வெற்றியோட நம்ம திரும்பி வரோம். அந்த உரையை நம்ம கைப்பற்றுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும்தான் இருக்கு இவங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு. இந்த அவோர்ச்சி ஜாலியா இருந்துட்டு இருக்க, துவான்ஷு அவங்க ஆளுங்களை ஒருத்தனை கொண்டு அந்த ட்ரெஸ் அவன் போட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். போற வழியில இருக்கிற 4-5 பேரை அடிச்சு போட்டு கையில இருந்து வெப்பன்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு இருக்கான் துவான்ஷு. இங்க கேம்புக்குள்ள அத்தனை பேரும் நாளைக்கு காலைல போருக்கு போறோம், ரெஸ்ட் எடுப்போம்னு எடுத்துட்டு இருக்க, அவங்களுக்கே தெரியாம சகட்டு மேனிக்கு அவங்களெல்லாம் அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். யாரும் நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. வீரர்கள்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க. துவான்ஷு அங்க இருக்கிற நெருப்ப கீழே தள்ளி விட்டுறது, அப்படி இப்படின்னு பறந்து போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு கையில கிடைச்சவங்க எல்லாம் கோண தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். ஆமா, இவன் ஓடிக்கிட்டே எதைதான் தேடுறான், என்ன பிளான் வச்சிட்டு இருக்கான்ட்டு சிமி மேல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. துவான்ஷுவை இப்ப யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா அவங்க டீம்கார மாதிரியே சட்டை போட்டிருக்கானா. இந்த பக்கம் ஓடுங்க அந்த பக்கம் ஓடுங்கன்னு இவனே ஆளுங்களை மாத்தி மாத்தி விட்டுட்டு இருக்கான். போறவன் எந்த இடத்துல எரிபொருள் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்களோ அந்த ரூம கண்டுபிடிச்சிட்டான். ஓ இதான் சொல்லிட்டு ஒரு 4-5 எண்ணெய் பாட்டில உடைச்சு அப்படியே அந்த இடத்துல போட்டுட்டு நெருப்ப பத்த வச்சிடுறான். இங்க ஒரு நெருப்ப பத்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கூடாரத்துல அது ஈஸியா பரவிட்டு இருக்க ஆரம்பிக்குமா. உடனே சிமி பாக்குறா, என்ன மாதிரி ஒரு பிளானு? என்கிட்ட கேட்டா 2 நாளைக்கு முன்னாடி எந்த பக்கமா இன்னும் 2 நாள்ல காத்தடிக்கும்னு நான் சொன்னேன். உடனே அந்த பக்கமா இருக்க என்ன கூடாரத்தை கண்டுபிடிச்சு பத்த வச்சுட்டான். இதுக்கு மேல இந்த கேம்ப கடவுளே நினைச்சா கூட காப்பாத்த முடியாது, எரியாம இது நிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷுவும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்னும் அவங்க என்ன கேம்ப் வச்சிட்டு இருக்காங்களோ அது அத்தனை மேலே இவன் பாட்டுக்கு நெருப்பு அம்ப விட்டுட்டு இருக்கான். சோ அப்படியே நெருப்படிச்சு அங்க இருக்கிற வீரர்கள்லாம் கொத்து கொத்த அந்தந்த இடத்துல இறந்து போயிட்டு இருக்காங்க. இதுல யாரெல்லாம் அடுத்த நாள் நம்ம துவான்ஷுவை கொண்டிருப்பாங்களோ அவங்க எல்லாம். அப்ப அந்த அவோர்ச்சி கிட்ட ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் போயிட்டு நம்ம டீம்ல ரகசியமா அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எவன்டா அதுன்னு சொல்லிட்டு அவோர்ச்சி கேட்டுட்டு இருக்கான். நான் தான்டான்ட்டு தகவலை சொல்ல வந்ததே துவான்ஷு தான். கையில வெப்பன் வச்சுட்டு அங்க இருக்கிற 2 பேரையும் கொண்டு தள்ளிட்டு அவோர்ச்சியோட கழுத்தை கையோட வெட்டி கையோட எடுத்துட்டு வந்துடுறான். அது ஒரு பையில போட்டு இடுப்புல கட்டிட்டு அந்த தலைய அங்கிருந்து அடுத்தவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த 15 இருக்கான்ல, அதான் சீனியர்னு கூட துவான்ஷு கூப்பிட்டானே, அந்த பையன் மட்டும் தான் இன்னும் வந்து அங்க உயிரோட இருந்துட்டு சுத்திட்டு இருக்கான். எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு துவான்ஷுவை தேட ஆரம்பிக்கிறான். 15 நேரா உள்ள வந்துட்டு நம்ம கேப்டனை அவோர்ச்சிய கொன்னுட்டாங்களான்னு சொல்லிட்டு அவனும் நேரா கிளம்பி வெளியே ஓடிட்டு இருக்க,
சிமியும் உள்ள வரா. உள்ள வந்துட்டு அந்த ரூம்ல தேட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அந்த அவோர்ச்சி குட்டியா கோல்டு ஃபிஷ் வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு துவான்ஷு கிட்ட சொன்னால. சிமி தான் தூரமா வந்து கண்டுபிடிச்சு சொன்னா. இப்ப துவான்ஷு எந்த கேம்புக்குள்ள அந்த மீன் கூட்டிய வச்சிட்டு இருக்கானோ அவோர்ச்சி, அந்த கேம்புக்கு அது தானாவே பூனை தேடி போகும். ஏன்னா மீனை தேடி போகும்ல, அதை வச்சுதான் அவோர்ச்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நேரா வந்து அவனையே ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். செம்ம பிரில்லியன்ட் தான் அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. இங்க இருந்து வேகமா நம்ம துவான்ஷு கிளம்பி போயிட்டு இருக்க. தூரமா அங்க இருந்து அவங்களோட கேம்புக்காரங்க பாத்துட்டு இருக்காங்க. எப்போ துவான்ஷு வர போறான்னு தெரியல, அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள துவான்ஷு கிட்ட எந்த இடத்துல அவன் நிக்கிறானோ அங்கே இந்த 15 வந்துடுறான். தூரமா சிமி உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாக்க ஆரம்பிக்கிறா. அப்ப 15 சொல்றான், நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு. உடனே எதுக்கு துவான்ஷு, நானும் உன்னை விட மாட்டேன், சீனியர் உன் கூட சண்டை போடணும்னு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்கேன். ஏன் சொல்லு, ஏன்னா நீ லிங்க தானே 17 நினைச்சுக்கிட்ட, ஆனா அவன் 17 கிடையாது. உண்மையான 17 உனக்கு ஜூனியரா இருந்தது நான் தான். நம்ம கேம்ப்ல எல்லாரும் எப்பவுமே மாஸ்க் போட்டிருப்போமா, சோ நம்ம யாரோட முகமும் யாருக்கும் சரியா தெரியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சீமையை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. துவான்ஷுக்கு இதே மாதிரி கண்ணெல்லாம் கட்டி விட்டுட்டு லிங்குக்கு சண்டை நடந்தது இல்ல, அதே மாதிரிதான் துவான்ஷுவும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கான். இப்ப லிங்கு முகத்துல காயம் இருக்குல்ல, அந்த காயம் கூட எனக்கும் அவனுக்கும் நடந்த சண்டையில நான் போட்டுதான் சொல்லிட்டு துவான்ஷு மனசுல யோசிச்சுட்டே 15 கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். துவான்ஷுக்கு ரொம்ப சிவியரா அடிப்படுது. ஏன்னா சீனியர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்காரு. துவான்ஷு யோசிக்கிறான், சீனியர் உனக்கு ஒரு செகண்ட் கூட மனசு மாறவே மாறாதா என்ன? எப்பவுமே யாராலையாவது ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? உன் மனசு தடுமாறும்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. துவான்ஷுவோட வெப்பன் கூட கீழே விழுந்துருது. ஆனா அந்த சீனியர் கையில வெப்பனை வச்சுட்டு துவான்ஷுவ குத்துன்னு குத்தி தள்ளிட்டு இருக்கான். சீனியர், உன் மனசும் ஒரு நிமிஷம் சஞ்சலப்பட்டுருச்சு, இப்ப நீ மாறிட்ட, இப்போ உன் வெப்பன் என் கையில கிடைச்சிருச்சு பாருன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே துவான்ஷு அந்த சீனியரை அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய கேம்பையே ஒத்தாலா வந்து எல்லாத்தையும் சாச்சு முடிச்சுட்டு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. துவான்ஷுக்கு வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே மயங்கி விழுந்துடுறான். சிமி அந்த இடத்துக்கு வந்து என்ன துவான்ஷுன்னு கேட்கதான் கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவுக்கு வந்துட்டு இருக்கான். அப்படியே மயக்கத்துல எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு கடைசியா அந்த கேம்ப்ல இருக்கும் போது ஒரு வேலை கொடுத்தாங்க. ஒரு 3 பேர் கொஞ்சம் சின்ன குடும்பத்தை கொல்லணும்னு சொல்லிட்டு அம்மாவையும் அப்பாவையும் கொண்டுட்டு உள்ள போனேன். பார்த்தா ஒரு கை குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய போய் எப்படி கொல்றதுன்ட்டு கொல்லாம விட்டு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமா என்னோட லீடர் பாத்துட்டு, இவ்வளவு கேவலமான இருக்க ஒரு ஆளு நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவர் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். அந்த குழந்தைய ஒரு பத்திரமான வீட்டுல சேர்த்து நல்லபடியா வளர்க்க வச்சேன். அதுக்கப்புறமா கால் போன போக்குல சுத்திட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சிமி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். சிமி நின்னுட்டு கதை கேட்டுட்டு இருக்கா. இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போற வழி இருக்கு, ஆனா அதுக்குள்ள நான் செத்து போயிருவேன் போல. பேசாம இப்ப நீ என்னோட சென்ஸ வாங்கிக்கிறியா, இப்போ என்ன காப்பாத்துறியான்னு சொல்லிட்டு துவான்ஷு கேக்குறான். ஒன்னும் அந்த சென்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கல, இப்ப நான் உன்னை கூட்டு போகாட்டி நீ செத்து போயிருவ, அதுக்காகவாவது நான் உன்னை சும்மாவே கூட்டு போறேன் அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவா? நான் ஒன்னு கேட்கவா சிமி, உன் வாழ்க்கையில நீ சென்ஸையே அனுபவிச்சதே கிடையாது. ஒருவேளை நான் சென்ஸ் எல்லாம் கொடுத்து அதுல உனக்கு சுகம் பழகிருச்சுன்னா நீ எப்படியா திரும்ப கொடுப்பியா? என்ன கொடுக்க மாட்டதானே? யாரா இருந்தாலுமே கொடுக்க மாட்டாங்க. நான் செத்து போனா கூட அது உனக்கு கஷ்டம் தான். என்னை ஏதாவது இடத்துல அடைச்சு வச்சுட்டு ஜோம்பி மாதிரி மாத்திட்டு நீ ஹாப்பியா இருப்பல சிமின்னு சொல்லிட்டு துவான்ஷு கேட்டுட்டு இருக்கான். சிமி அமைதியா பாக்குறா. சரி எனக்கு கை கொடு, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்க. 17ன்னு சொல்லிட்டு சிமி கூப்பிடுறா. என்ன வந்து 17ன்னு கூப்பிடாத, நான் துவான்ஷு தான், என் துவான்ஷுன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். சிமி, அப்படியா, நிஜமாவே நீ துவான்ஷுவா அப்படின்னு கேட்க, நிஜமாவே நான் தான் துவான்ஷு, கைய கொடு, நம்ம 2 பேரும் சென்ஸ மாத்திக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், பண்ணலாமான்னு கேட்க, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் இந்த முத்து மேல அப்படின்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷு மனசு வந்து சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட பவரும் அதுல ஒன்னா சேர ஆரம்பிக்குது. அவங்கள சுத்தி ஏதோ அழகான பூ, நெருப்பு பூ மாதிரி வந்துட்டு இருக்கு. துவான்ஷு அதெல்லாம் அப்படியே பாத்துட்டு சிமிய பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். இவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் எதிரிங்க விழுந்துட்டாங்க, அவங்க கேம்புக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷுவோட ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எதிரியோட கொடியெல்லாம் வெட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சிமி துவான்ஷுவ கை தாங்களா கூட்டு வந்துட்டு இருக்கா. நான் உன்கிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்கணும், நீ உண்மையாவே யாருன்னு சிமி கேட்க, நான் தான் நிஜமான துவான்ஷு, எங்க தாத்தா ஒரு பெரிய ஸ்காலர், இந்த எதிரி நாட்டு படைங்க எங்க அப்பாவை மிரட்டுறதுக்காக என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனா எங்க அப்பா இருக்காருல, என்ன கடத்திட்டு போனது தெரிஞ்சா கண்டிப்பா வந்து அவரை மிரட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை ஏற்பாடு பண்ணி அவனை எங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அவன் தான் துவான்ஷு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாரு. உண்மையாவே பாட்டி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த பையன் தான் வந்துட்டு ஃபேக்கு, நான் தான் நிஜமான துவான்ஷு, என்னவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணாங்களா, என்ன காப்பாத்தலன்னு தெரிஞ்சதுமா நான் யாரோ ஒரு பையன் போலன்னு சொல்லிட்டு என்ன அவங்க தெருவோட தெருவா துரத்தி விட்டாங்க. பிச்சை எடுத்துதான் வளர்ந்தேன். அதுக்கப்புறமா ஒரு மாஸ்டர், என்னோட மாஸ்டர் என்ன பார்த்தாரு, என்ன காப்பாத்தினாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அப்புறம் இந்த கேம்ப்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் நிஜமான துவான்ஷு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிமி மேல மயக்கம் போட்டே விழுந்துட்டான். சிமி அவளோட மந்திர குச்சியில உட்கார வச்சு அவனை பறக்க வச்சு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. துவான்ஷு, செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்குல்ல நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்கா.
அதுக்கு முன்னாடியே சிமி நம்ம துவான்ஷுவை வெளியே இறக்கி விட்டுட்டு ஊருக்குள்ள போய் வெயிட் பண்ணிருக்கா. துவான்ஷு அவங்க பெருமையா கதவை திறக்கிறாங்க அவனை ஊருக்குள்ள கூப்பிடுறதுக்காக. ரத்த கலரியா கையில அந்த தலையை எடுத்துட்டு துவான்ஷு உள்ள வந்துட்டு இருக்கான். ஊர் மக்கள் ஒட்டு மொத்தமும் என்னது இது, நம்ம தளபதிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேரும் பாத்துட்டு இருக்க. ராணுவ வீரர்கள்லாம் வணக்கம் சொல்றாங்க. அவோச்சியோட லீடர் தலை, அவோச்சியோட தலை இங்க இருக்குன்னு சொல்ல, வாழ்க 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 அங்க இருக்கிற அத்தனை பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சிமி பாக்குறா, எதுக்காக இந்த வாள் இவனை செலக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நான் பல தடவை யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். மக்கள்லாம் கொண்டாடுறாங்க, எந்த ஒரு தனி பெருமைக்காகவும் இந்த வேலையை பார்க்கல. அவனோட விதி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. மனசுல ஒரு முடிவு வச்சான்னா அதை முடிக்காம விட மாட்டான். டெலிவரன்ஸ் அதனாலதான் அவனை தேர்ந்தெடுத்திருக்குன்னு சொல்லிட்டு சிமியே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா துவான்ஷுவை பார்த்து. துவான்ஷு பெருமையா சிரிச்சிட்டு இருக்கான், சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். இங்க அவோச்சி செத்து போயிட்டாங்கிற விஷயம் அங்க அரண்மனையிலயும் பதிய வருது. துவான்ஷு ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்காரு, கண்டிப்பா நம்ம பாராட்டியே தீரணும்னு சொல்லிட்டு அரண்மனையில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப முக்கியமான வேலையை துவான்ஷு பாத்துட்டு இருக்காங்கிறதால நம்ம சாப்பாடு கொடுக்காம இருக்கோம். ராஜா அதை கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுங்கன்னு துவான்ஷுவோட அப்பா சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல, நான் அந்த சாப்பாடு கொடுக்கற வேலையை பாக்குறேன்ட்டு ஷியன் இருக்கான்ல, அதாவது ஃபேக் துவான்ஷு இருக்கான்ல, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். துவான்ஷுக்கு கூட்டமா சேர்ந்து மருந்து போடுறதுக்காக சட்டையை கழறதுக்கு ஆளுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. துவான்ஷு ஆனா நேரா சிமி இருக்கிற இடத்த பார்த்து, அந்த பொண்ணு எனக்கு கட்டு போட்டு விடட்டும் அப்படின்னு சொல்ல, சிமி பாக்குறா. நானா, சரி ஓகே எனக்கு லேசா மெடிசன் தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இந்த துவான்ஷுவோட அசிஸ்டன்ட் பொண்ணுக்கெல்லாம் பயங்கர வருத்தம். அங்கிருந்து அவ சோகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. லிங்கோ அவளை பாத்துட்டு அமைதியா அங்கிருந்து போயிட்டு இருக்கான். துவான்ஷு சிரிச்சுக்கிட்டே இருக்க சிமி துவான்ஷுக்கு கட்டு போட்டு விட ஆரம்பிக்கிறா. உனக்கு சூடு சுரண்டெல்லாம் இந்த சென்ஸே ஆகாதுங்கிறது உண்மைதான், இல்லனா வலிக்கிற ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு ஹார்ஷா யாராவது கட்டு போட்டு விடுவாங்களான்னு துவான்ஷு கேக்குறான். சிமி நல்லா 2 குத்து குத்திட்டு இருக்கா. எங்க வேற யாராவது கட்டு போட்டு விட்டா உன் உடம்புல இருக்கிற காயத்தெல்லாம் பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்கன்னு தானே என்கிட்ட வந்த. எவ்வளவு திமிரா பேசுவேன்னு துவான்ஷுவை தள்ளி, அம்மா என்ன பார்த்தா உனக்கு வேலைக்காரி மாதிரி தெரியுதா, ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறா. வேலைக்காரி மாதிரி தெரியலையே, நான் தான் கெஞ்சி கேக்குறேன், உனக்கு தெரியலன்னு துவான்ஷு நக்கலாவே பேசிட்டு இருக்கான். சிமி வேணும்னே அவன் காயத்தை போட்டு அழுத்தி விட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு. முன்னாடிலாம் நீ இவ்வளவு திமிரா இல்லையேன்னு சொல்ல, இப்போ இந்த படையெல்லாம் என்னோடது ஆயிடுச்சுல்ல, அதனால தான் அப்படின்னு துவான்ஷு சொல்றான். ஓ, சாருக்கு சொந்தமாயிடுச்சா அப்படின்னு சிமியும் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா துவான்ஷு கிட்ட காதல்ல விழ ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு துவான்ஷுவோட சிஸ்டர் போல ஊருக்குள்ள இருக்கா. இவ பேரு ஷீஷி. ஷீஷி ஏதோ ஒரு கடையில வாசனை பொருள் வாங்க போயிருக்கா. அந்த பையன் பாத்துட்டு, இது பசங்க வாங்குறது, இது நீங்க வாங்கிருக்கீங்க, உங்க அண்ணன் துவான்ஷு வந்துட்டாரா அப்படின்னு கேட்க, இல்ல அவன் இன்னும் வரல, அவருக்காக நான் வாங்கி வைக்கிறேன், கண்டிப்பா கொஞ்ச நாள்ல வருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போறா. வெளியே போனா ஷியன் இருக்கானே, அதான் நம்ம துவான்ஷுக்கு பதிலா போலியா வந்துட்டு பயங்கரமா கோட்ல துவான்ஷுவ காலை வாரி விடுவான்ல, அவன் அங்க இருந்து கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு அவன் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல குறுன்னு பாத்துட்டே இருக்கா. துவான்ஷுக்கு லெட்டர் வந்து சேருது. ஷியன் சாப்பாடு போறெல்லாம் கொடுக்கறதுக்காக ஊருக்கு வர போறானா. வேணும்னே இந்த டைம்க்கு அவன் வரான்னு சொல்ல, யார் வந்தா என்ன, நம்ம ஆர்மி, மக்களை காப்பாத்துறது நம்ம வேலை, பொறுத்த வேலையெல்லாம் பாத்துக்கலான்னு துவான்ஷு சொல்றான். அந்த நேரத்துல லிங்கு உள்ள வரான். என்கிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும் போலயே, நிறைய ஏதோ தோணுது போல அப்படின்னு துவான்ஷு கேட்க, நான் இந்த இடத்துக்கு காவல் காக்க வந்துட்டு இருக்க லிங்கனோட பேரு, அது மட்டும் எனக்கு போதும், பழைய கதை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு லிங்க அங்கிருந்து வெளியே போயிடுறான். துவான்ஷு பாத்துட்டு அமைதியா சிரிக்க ஆரம்பிக்கிறான். துவான்ஷு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது அதுக்கு முன்னாடியே சிமி உட்கார்ந்துட்டு இருக்கா. உடம்பு சரியாயிருச்சு போல, கேம்புக்கு எல்லாம் போயிட்டு போலன்னு சொல்லிட்டு சிமி கேக்குறா. ஒரு ஜெனரலா இருந்தா உடம்பு முடியாட்டியும் கேம்புக்கு போகணும், அப்பதான் வீரர்கள் கொஞ்சமாவது தைரியத்தோட இருப்பாங்க. முடியலதான், ஆனா என்ன பாக்கிறதுக்காக நீ வந்திருக்கல, அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, உடம்ப சரி பண்ணிட்டு எனக்கு சென்ஸ் எல்லாம் கொடுக்குற ஐடியாவே உனக்கு இல்லையான்னு சிமி கேக்குறா. நான் ரெடி, எப்ப வேணா என்னோட சென்ஸ் நீ எடுத்துக்கலாம், நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, உடம்பு முடியாத ஒருத்தங்கிட்ட இருந்து சென்ஸ் எடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் அறிவு கட்டவ கிடையாது. அம்மா லிங்க உன்னை பார்க்க வந்தான் போல அப்படின்னு கேட்க, லிங்க என்கிட்ட கேட்பான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன், ஆனா எந்த கேள்வியும் அவன் கேட்கவே இல்ல, நான் ரெடி பண்ண பதில் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்றான். லிங்குக்கும் உனக்கும் என்ன சம்மதம்னு சிமி கேட்க ஆரம்பிக்கிறா. நான் எந்த குரூப்ல இருந்தனோ, அதான் அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தான்ல என்னோட சீனியர் 15, அதே குரூப்ல தான் லிங்கும் இருந்தான். எனக்கும் அவனுக்கும் தான் கடைசியா சண்டை நடந்தது. யாராவது ஒருத்தங்க தான் உயிரோடு இருக்க முடியும், நான் தான் அவன் அட்டாக் பண்ணேன், மத்தவங்களை கூட ஈஸியா தோக்கடிச்சிட்டேன். ஆனா லிங்க தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் ஆச்சு. எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன பாக்குற மாதிரி இருந்தது. சோ நான் அவனை காப்பாத்தணும்னு நினைச்சேன். மயங்கினதுக்கு அப்புறமா அவன் செத்து போன மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு அவனை மாதிரியே காயம் இருக்கிற இன்னொரு ஆளை கூட்டு போட்டு அவனை நான் தான் காப்பாத்தி கொண்டு வந்தேன். மறக்கிறதுக்கான மருந்து கொடுத்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததும் நான் தான்னு துவான்ஷு எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, இந்த சீக்ரெட் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு சிமி பாக்குறா. ஏன்னா நீ எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டல, என்ன நீ காப்பாத்துவன்னு எனக்கு தெரியும், என்ன நீ காலை வாரி விட மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு.
அதான் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்னு துவான்ஷு என்னை பத்தின எல்லா கதையும் சொல்லவா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். துவான்ஷு அந்த மாஸ்டர் ஒருத்தர் கூட்டு போய் வளர்த்தாருல, அவர் ஏதோ ஒரு பிளாக் டீமோட மாஸ்டர் போல எல்லாருக்கும் முகத்துல மாஸ்க் போட்டு விட்டுருக்காரு. துவான்ஷுவை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. துவான்ஷுவும் ஸ்டார்டிங்ல ஹாப்பியா தான் இருந்திருக்கான். ஆனா போக போகதான் மாட்டினது எவ்வளவு கொடூரமான இடம்னு தெரிஞ்சிருக்கு. சர்வை பண்ணணும்னா கொலை பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கணும் மாறி மாறி. ரொம்ப மனசாட்சியே இல்லாதவங்களால மட்டும்தான் அங்க நான் சர்வைவே பண்ண முடியும். மனசாட்சி கொஞ்சம் இருந்தா கூட நம்ம தான் முதல் பலியாவோன்னு துவான்ஷு கதைய சொல்றான். அடுத்தடுத்து இந்த மாஸ்டருக்கு வர டாஸ்க் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து விடுறாங்க. கொலை பண்றதான் டாஸ்கே, கூலி படம் மாதிரி. அங்கங்க போயிட்டு பல பேரை கொண்டு தள்ளிட்டு இருக்கான். ஒரு தடவை ஒரு குடும்பத்தை கொல்லும் போது நல்ல நல்ல வெயில் அடிக்குது. கிளைமேட் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு துவான்ஷு பாக்குறான். அந்த கொல்ல போறவரும் நான் சாகுற நேரமா பார்த்து கிளைமேட் நல்லா இருக்குல்லப்பா சீக்கிரமா கொண்டுன்னு கண்ணை மூடிக்கிறாரு. அவங்களும் என்ன மாதிரி மனுஷங்க தான்னு நான் பெருசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு உரைச்சுது. ஏன்னா சின்ன வயசுல சர்வைவ் ஆகுறதுக்கு என்ன வேணா பண்ணுவோம்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம பண்றது ரொம்ப கொடூரமான விஷயம். நான் ஒரு மான்ஸ்டர் ஆயிட்டு இருக்கேன்னு முடிவு பண்ணேன். இந்த பைத்தியக்காரத்தனத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்னு சொல்ல, இப்ப நீ மான்ஸ்டர் கிடையாது மனுஷன் தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு சிமி கேட்டுட்டு இருக்கா. ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு மனுஷன் தான், ரொம்ப நார்மல் இல்ல, கொஞ்சம் அப்நார்மல் போலன்னு துவான்ஷு சொல்றான். சிமி அவன் முகத்தை தொட்டு பார்த்துட்டு இந்த ஸ்கல்ல பாக்கும் போது நார்மல் முகம் மாதிரிதான் தோணிட்டு இருக்கு. உன்னை நீ ஒரு மனுஷனாவே பாக்கல, ஏதோ உன்ன ஒரு பொருள் மாதிரி பாத்துட்டு இருக்க. இதுக்கும் மேல இந்த மாதிரி பாக்காம உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு லைஃப ஈஸியா கடந்து போயிட்டே இரு, புரியுதா? ஒரு நார்மல் ஹியூமனோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷு அவளை பார்த்து சிரிக்கிறான். துவான்ஷு அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா சிமியை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு அவளுக்கு அடுத்த பதவியில இருக்க யான் வரான். சைப்ரஸ் மரம் உனக்கு பிடிக்கும்ல, அத பாரு நான் வரைஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சிமி அதை பார்த்துட்டு எனக்கு இப்பெல்லாம் சைப்ரஸ் பிடிக்கிறது இல்ல, பீச் பிளாசம்ஸ் இருக்குல்ல அதான் பிடிச்சிருக்குன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. வெளியே இருக்க மரத்தை பார்த்துட்டு யானுக்கு அது பிடிக்கவே இல்ல. ஏன் ஒரு பையன் இருக்கானே துவான்ஷு அந்த ஜெனரல், அவனால இதான் பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஜஸ்ட் என்னோட பெரிய வாழ்க்கையில வர பாசிங் கிளவுட் அவனால எனக்கு இது பிடிக்குமா என்ன, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சிமி சொல்றா. அப்போ ஓகே இதெல்லாம் பாசிங் கிளவுட், சீக்கிரமா போயிடும், இந்த பெயிண்டிங்க நான் உனக்காக பத்திரமா வச்சிருக்கேன்னு கொஞ்சம் ஒரு மனசு நெருடலோடயே யான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க குட்டி பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இதுலயே நம்ம சின்னு தான் ஜென்ரலாம், அதாவது துவான்ஷுவா. அவன் கூடயே தளபதின்னு கத்திட்டு ஆளுக்கு ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊரே திருவிழா மாதிரி இருக்கு. ஏன்னா போர் முடிஞ்சு கெட்டவங்க படையே பக்கத்துல எல்லாம் அழிச்சிட்டதால எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சிமி அங்க வரா. அக்கா வண்டியா, இன்னைக்கு எல்லாரும் திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க, இங்க வான்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஷாப்பு கூட்டு போறான். கேக் வாங்குறான். டேய் இப்பதானே சாப்பிட்ட, மறுபடியும் கேக்கான்னு சிமி காசு எடுத்து பே பண்ண போக, இல்லக்கா நான் எடுபடி வேலை பார்த்து காசு எடுத்து வச்சிட்டு இருக்கேன், இத்தனை நாள் நீ பாத்துக்கிட்டல நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிமிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அவளுக்கே ஒரு மாதிரி டச்சிங்கா தான் இருக்கு. அடுத்து எல்லாரும் ஏதோ கூப்பிடுறாங்க, கூட்டம் கூடுதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்க துவான்ஷுவை பாக்குறதுக்கு லிங்க வரான். அதான் அந்த ஷியன் இருக்கான்ல, அவன் ஊருக்குள்ள வந்துட்டான். நம்ம வரவேற்கிறதுக்கு ஆள் அனுப்புறதுக்கு முன்னாடி ஏதோ அவன் இந்த ஊரை காப்பாத்துற மாதிரி எல்லா அரிசியும் எடுத்து மூட்டையை வெளியே போட்டுட்டு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு வெளியே நிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான். அதேதான் அந்த ஷியனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். மூட்டையா அரிசி எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு லைன்ல மக்களை நிக்க வைக்க, மக்கள் அரிசியை பார்த்ததும் பயங்கரமா பெரிய ஷியனுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு ஆளுக்கு கியூல நின்னு அடிச்சு புடிச்சிட்டு சாப்பாடு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்கிறதுக்கு சின்னுக்கு பிடிக்கவே இல்ல. பாருங்க அநியாயத்தை, கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வந்தது நம்ம துவான்ஷு, ஆனா நடக்கிறத பாத்தியா, இவன் தான் பெரிய ஆள் மாதிரி இவனுக்கு எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்கன்னு சொல்ல சிமி பாக்குறா. என்னதான் இருந்தாலும் சாப்பாடு தானே மக்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கத்தான் செய்வாங்க. இதுக்கு துவான்ஷு என்ன பண்ண போறான், இனிமேதான் நல்ல சீன் இருக்க போலயேன்னு சிமி சிரிக்கிறா. துவான்ஷு அங்க வரான். அவன் ஆளுங்க கிட்டே அதான் சொல்றான், சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கத்தான் செய்வாங்க, அதை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தூரமா இருந்து ஷியனை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஷியன் அடுத்து ஒரு வணக்கத்தை போட, துவான்ஷு வெல்கம்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஒரு வணக்கத்தை போடுறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.